இன்றைய வேத வாசிப்பு யோவான் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 43 வரையிலான வசனங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை நடுத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இன்றைய நற்செய்தி 7 நிமிட திகில். பிப்ரவரி 18, 2021 அன்று செவ்வாய் கிரகத்தின் பெர்சிவரன்ஸ் என்ற ரோவர் வாகனம் அங்கு தரையிறங்கிய போது அதன் வருகையை கண்காணித்தவர்கள் 7 நிமிட திகிலை அனுபவிக்க வேண்டி இருந்தது. விண்கலம் 292 மில்லியன் மைல் பயணத்தை முடித்து அது வடிவமைக்கப்பட்டபடி தானே தரையிறங்கும் சிக்கலான செயல்முறையை மேற்கொண்டது. செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு சிக்னல்கள் வந்து சேருவதற்கு சில நிமிடங்கள் ஆகும். ஆகையினால் அந்த ரோவர் வாகனத்திலிருந்து எந்த தகவலையும் நாசா விஞ்ஞானிகளால் கேட்க முடியவில்லை. பல உழைப்புகளையும் பொருட்செலவையும் விரயமாக்கி அந்த பிரம்மாண்ட கண்டுபிடிப்பை செய்தவர்கள் அத்துடன் தொடர்பை இழப்பது திகிலடைய செய்யும் ஒரு அனுபவம். நாம் சில வேளைகளில் தேவனுடைய சத்தத்தை கேட்க தவறும் போது இது போன்று உணர்வதுண்டு. நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் கிடைக்கவில்லை. வேதாகமத்தில் ஜெபத்திற்கு உடனே பதிலை பெற்று கொண்டவர்களையும் வெகு நாட்கள் கழித்து பதிலை பெற்று கொண்டவர்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் வெகு தாமதமாய் பதில் கிடைத்த ஜெபத்திற்கான உதாரணம் தங்கள் வியாதிப்பட்ட சகோதரன் லாசருவுக்காக இயேசுவினிடத்தில் ஜெபித்த மரியாள் மார்த்தாள் சம்பவம். இயேசு தாமதிக்கிறார். அவர்களின் சகோதரன் மரித்து போனான். ஆயினும் 4 நாட்கள் கழித்து அவர்களின் ஜெபத்திற்கு இயேசு பதில் அளிக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கான பதிலுக்காய் காத்திருப்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.